ஏன் விரும்பிய கல்வியை கற்க முடியவில்லை? ஏன்? பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். ஆனால் கல்வி கட்டணம் 10 லட்சம். நாம் கேட்கிற மாறுதல் என்ன? கல்வியை தரமாக இலவசமாகத்தான், பஸ் கட்டணத்தை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் என்று. இதுதான் நாம் விரும்புகிற மாறுதல். நீ இந்த பஸ் பாஸ் ஃப்ரீ, ஆனால் அங்க 10 லட்சம் 5 லட்சம் கட்டி சீட்டு. இது என்ன ஒரு முறை? இது என்ன ஒரு முறை? என்ன முறை இது? ரேஷன்ல அரிசி போடுறோம். ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிடுகிற ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, யார் சொல்றது? என்னை பெத்த தாய் அண்ணம்மாள் இன்னமார்மையூரில் இருக்கிறார். அவன் ரேஷன் அரிசி வாங்குகிறான். என் தாய் என்னிடத்தில் சொன்னது என்பார்ந்த பெருமக்களே, ஐயா இந்த ரேஷன் அரிசியை வாங்கி கோழிக்கு போட்டையா கொத்த மாட்டேங்குதியாங்க. சத்தியமா சொன்னா என் தாய். மாட்டுக்கு பழைய கஞ்சி ஆக்கி அந்த தொட்டியில ஊத்துற மூக்க வச்சுட்டு எடுத்துட்டு போயிச்சாங்க. அவ்வளவு நாறுது. உங்களிடத்துல கேட்கிறேன், ஒரே நிலம், ஒரே விவசாயி, ஒரே நெல், ஆனால் அது தனியார் முதலாளிகளுக்கு விற்பனைக்கு வரும்போது தரமாக இருக்கிற அரிசி மக்கள் சிறைக்காக ரேஷன் கடைக்கு வரும்போது தரமற்று வருகிறது. இடையில என்ன நடக்குது? ஒரே நெல்லுதான் கடைக்கு போகும்போது தரமாகவும், சேவைக்கு மக்களுக்காக வரும்போது தரக்குறைவாகவும் இருக்க காரணம் என்ன? காரணம் என்ன? எந்த அரசாங்க கல்லூரியில் அமைச்சர் பெருமக்கள் மகன், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் மகன் படிக்கிறார்? எந்த அரசு மருத்துவமனையில் படித்து இவர்கள் மருத்துவம் செய்கிறார்கள்? ஐயா எம்ஜிஆருக்கு முடியவில்லை, அப்பலோ. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை, அப்பலோ. ஐயா கருணாநிதி அவர்களுக்கு முடியவில்லை, காவிரி. அப்ப அரசு மருத்துவமனை எதற்காக? யாரிடத்தில் பதில் உண்டு? யாரிடத்திலே? ஆண்டு ஒன்றுக்கு எத்தனை ஆயிரம் கோடி நிதிநிலை அறிக்கையிலே. அரசு பள்ளி கல்லூரியிலே, அரசு பள்ளி கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகளால் படிக்கிறார்களா? இல்ல ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளால் அரசு பள்ளி? ஏன் தரம் இல்லை? ஏன் தரம் இல்லை? தரமற்றவர்கள் கையிலே அரசு இருப்பதால் அவையெல்லாம் தரம்.